வணக்கம் ரெஸ்லிங் வீரியர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா செத் ரோலின்ஸை பற்றி மிகப்பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெறித்தனமான திட்டம் ஒன்று நடக்க போகுது. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா செத் ரோலின்ஸ்க்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் இன்ஜுரி ஆயிருந்துச்சு செத் ரோலின்ஸ்க்கு. எல்ஏ நைட் கூட மேட்ச் விளையாடும் போது காலில் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அந்த இன்ஜுரியால் மேட்ச் கம்ப்ளீட் பண்ண முடியல, அவரால் தொடர்ந்து விளையாட முடியல. அதுக்கப்புறம் வந்து எல்ஏ நைட் இந்த மேட்சை வந்து முடிச்சு வின் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து செத் ரோலின்ஸ் அடுத்த வாரம் ராவில் வரல. செத் ரோலின்ஸ் வராமல் தான் ரா நடந்துச்சு. அவரோட டீம் மெம்பர்ஸும் பால் கியூமன் மட்டும்தான் வந்திருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செத் ரோலின்ஸோட இன்ஜுரியை பற்றி மிகப்பெரிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்றது கேட்டிங்கன்னா, செத் ரோலின்ஸ் இன்ஜுரி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோ போட்டோம். ஆஃப்டர் த ஷோ அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் முடிஞ்சோடனே செத் ரோலின்ஸ் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட செத் ரோலின்ஸ் நடக்க முடியாமல் நடந்து போனது, மெடிக்கல் டீம் அவரை வந்து தோளில் தாங்கியபடியே கூட்டு போன மூமெண்ட்டையும் பார்த்தோம். அதை பற்றி நம்ம வீடியோ போட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு மிகப்பெரிய ரூமர் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இத்தனைக்கும் செத் ரோலின்ஸ் வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஏற்பட்ட இன்ஜுரி ஃபேக் இன்ஜுரி, அதுக்கப்புறம் அவரை கூட்டு போனதெல்லாம் சும்மா ஃபேக்குக்காக தான், ஒரு ஸ்கிரிப்டுக்காக தான் கூட்டு போனாங்க. செத் ரோலின்ஸ்க்கு எந்த இடத்துலையும் இன்ஜுரி ஏற்படலை. செத் ரோலின்ஸ் கூடிய சீக்கிரத்தில் ரிட்டர்ன் வர போகிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஜுரி ஸ்டோரி லைனோட ரிட்டர்ன் வர நொண்டிக்கிட்டே வந்து அப்படியே ஸ்டோரி லைன்ல பங்கேற்க போறார். அதுக்கப்புறம் வந்து அவர் கூடிய சீக்கிரத்தில் தன்னோட ஃபேக் இன்ஜுரின்றதை நிரூபிச்சு அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரிங்ஸ் பயங்கரமா அட்டாக் பண்ண போறார். ரோமன் ரிங்ஸ் அட்டாக் பண்றது மூலியமாக செத் ரோலின்ஸ் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸ்ன்ற ஃபியூடு இங்கேயே ஊற ஆரம்பிச்சிடும். ஆனா உடனே மேட்ச் நடக்காது. செத் ரோலின்ஸ் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸ் ஃபியூடு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி ஒரு ரெசல்மேனியா பேப்பர் வரத்துக்காக தான் இந்த மாதிரி பிளானு அப்படின்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.